புதுச்சேரியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டத்தின் கீழ் ரொட்டிப்பால் வழங்கும் திட்டம் 2002இல் துவங்கப்பட்டது. பின்னர் ரொட்டிக்கு பதிலாக பிஸ்கட் வழங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் 950 ஊழியர்கள் மாதம் 10,000 ரூபாய் சம்பளத்தில் பணியில் அமர்த்தப்பட்டனர். அவர்கள் சம்பள உயர்வு கேட்டு பல போராட்டங்களை நடத்தினர். 2023ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பளம் 10,000 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். எனினும் முதல்வர் அறிவிப்பு நடைமுறைக்கு வரவில்லை. சம்பள உயர்வு கோரி ஊழியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி இன்று ரொட்டிப்பால் ஊழியர்கள் சட்டசபையை முற்றுகையிட்டனர். ஊழியர்கள் சட்டசபைக்கு வெளியே காத்திருப்பதை அறிந்த கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் சட்டசபைக்கு வெளியே வந்து ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு மாதம் 18,000 சம்பளம் வழங்கும் ஆணையை வழங்கினார். 22 ஆண்டுகளுக்கு பின் சம்பள உயர்வு பெற்ற ஊழியர்கள் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்தை மனதார வாழ்த்தினர். கடந்த சட்டசபையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கும் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கும் 10,000 ரூபாயை 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். அதற்கான அந்த அறிவிப்பு அரசாணையானது இன்றைக்கு கல்வித்துறையின் சார்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திருக்கரங்களால் அந்த ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு 20 வருஷமாக அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுடைய கோரிக்கை இந்த அரசால் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது.